மாமா வாங்க வாங்க உட்காருப்பா. சாரி மாமா, நேத்து கார்த்திக் அனுப்புறதுக்கு என்னால வர முடியல. ஆபீஸ்ல ரொம்ப வேலை மாமா. ஆமாங்க, அவர் வீட்டுக்கே லேட்டா தான் வந்தாரு. எல்லாம் அந்த திருச்செந்தூர் முருகனோட அருள். அவனுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். அந்த பராசக்தியினுடைய கருணை இல்லைனா இதெல்லாம் நடக்குமா? என்ன மாமா, சரி இந்த அற்புதத்தை எல்லாம் பண்ணது முருகனா, பராசக்தியா, உங்க வெங்கடாஜலபதியா? யார் மாமா சொல்லுங்க. என்னடா கிண்டலா? முருகன், சிவன், சக்தி, வெங்கடாஜலபதி எல்லாருமே தான்டா. டேய் என்ன, ஏசுநாதர் ஒருத்தர் தான் உலகத்திலே தெய்வமா? வேற தெய்வமே இல்லையா? நிறைய இருக்குது மாமா, ஆனா மெய்யான தெய்வம் ஏசுதான்னு சொல்றேன். மெய்யான தெய்வமா? மாமா, ரத்த பிரதோஷனம் பாப விநாசம்னு சம்பூர்ண மகாபாரதத்துல சொல்லிருக்குல்ல, அது பிரகாரம் மக்களோட பாவத்தை போக்க சிலுவையில ரத்தம் சிந்தினது ஏசு மட்டும் தானே. அவரை மாதிரி ரத்த பிரதோஷனம் பண்ண கடவுள் உலகத்துல வேற யாராவது இருக்காங்களா? இல்லையே. அப்படின்னா உலகத்துல மெய்யான தெய்வம் ஏசுநாதர் மட்டும்தானே. வாதத்துக்கு மருந்து உண்டு, விதண்டா வாதத்துக்கு மருந்தே கிடையாது. நீ கண்டதை படிச்சு குழம்பி போய் கிடக்குற. மாமா நீ போய் உருப்படியான வேலையை பாரு போ. மாமா, நான் தெளிவா தான் இருக்கிறேன், நீங்க தான் குழப்பத்துல இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன் மாமா. Hello? Hello, is this Mr. Taipan? I'm speaking from St. Vincent Hospital, Portland, United States of America. Yes, tell me please. Your son is admitted in our hospital. His condition is very critical. Hello? You are talking to a wrong person. My son is hale and healthy. Hello, you find out the correct person please. என்னங்க, யாரு போன்ல இந்த நேரத்துல? அது ஒன்னில சூர்யா, அமெரிக்கால இருந்து யாரோ தாயப்பன் வேணுமா. இந்தியாவில் நான் ஒருத்தன் தான் தாயப்பன்னு இருக்கேனா? யாருக்கோ உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். ஃபோனுன்னு இருந்தால் ரேங்க் கால் வரத்தான் செய்யும். படு படு. சரி படுங்க, மணி 12 ஆயிடுச்சு. அப்பாடா. என்னடா இது பெரிய ரோதனையா போச்சு. Hello? Taipan? Yes. You are put up at Chennai in India? Yes, speaking. Karthikeyan is your son? Yes, of course. He is working in Portland? No doubts. He is admitted in our hospital. He has to undergo an operation immediately. Your oral consent is needed. Tuberculosis has damaged your son's brain. Ventricle also affected. Mister, please do something. Do whatever you like. என்னங்க, என்ன என்ன சொல்றாங்க போன்ல? யாருங்க போன்ல? அம்மா பராசக்தி, இது என்னம்மா சோதனை? என்னங்க, யார் பேசுனாங்க? கார்த்திகேயன் சொன்னீங்களே, என்ன ஆச்சு? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லுங்களே. அம்மா பராசக்தி. பராசக்தியா? இது என்னம்மா எங்களுக்கு சோதனை? என்னங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களே. நம்ம பையன் அமெரிக்கால இருக்கான கார்த்திக், அவருக்கு உடனடியா ஏதோ ஆபரேஷன் பண்ணணுமா? ஆபரேஷனா? என்னங்க, என்ன சொன்னாங்க போன்ல? தெளிவா சொல்லுங்க முதல்ல. எனக்கு ஒண்ணும் புரியல சூர்யா. இது என்ன சோதனைப்பா? ஐயா, இந்த ஜாதகனுக்கு நேரம் சரியில்லை. ஆயுள் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா. இந்த ஜாதகனுக்கு ஆயுள் பாகமும் சரியில்லை.
இவன் பாம்பு வாயில் ஆகப்பட்ட தேரங்க. ஐயோ, என்ன சொல்றாரு? இதெல்லாம் சம்ஸ்காரா, வினைப்பயன். இந்த பிறவியில இதை அனுபவிச்சுத்தான் ஆகணுங்கிறது ஏற்கனவே விதிச்சது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை மாற்றுற அதிகாரமும் யாருக்கிட்டே இல்லை. தெய்வங்கள் கூட இந்த வினைப்பயிலிருந்து தப்பிச்சது கிடையாது. அதனால யாராலும் மாற்ற முடியாத இந்த வினைப்பயனை அனுபவிக்கிறது தான் ஆத்மாவுக்கு நல்லது. விதி மாறாது, மாற்றவும் முடியாது. சாமி, என்னங்க இப்படி சொல்லிட்டாரு? போதும். பகவத்கீதை, சாமி, பூஜை, புரஸ்காரம் போதும். எவ்வளவு எத்தனை நாள் எல்லாம் பண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லை. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனி எந்த சாமி படமும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? எல்லாத்தையும் எடுத்து போட்டா மட்டும் சரியாயிடும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு இந்த சாமிகள்லாம்? என்னத்துக்கு தினம் விரதம், பூஜை, புரஸ்காரம் எல்லாம்? எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். விதியை மாத்த முடியாதுன்னா விதிப்படி நடந்துட்டு போட்டோம். எல்லாத்தையுமே தூக்கி முதல்ல வெளியில போடுறேன். அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. முதல்ல அண்ணனை பத்தி யோசிப்போம். ஆமாங்க, கார்த்தி எப்படி இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். இதுல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கும் சூர்யா? அவன் எப்படி இருக்கானோ, அவன் எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னால இருக்கணும். பெரிய டாக்டர்களை வச்சு நம்ம ஊர்ல பார்ப்போம். நம்ம ஊர்ல டாக்டர் இல்லையா? நம்ம டாக்டர் விடவா அமெரிக்கால பெரிய டாக்டர் இருக்கா? எல்லாரும் சொல்றாங்களே விதி. அந்த விதிப்படி நடக்கட்டும். நான் அமெரிக்காவுக்கு போறேன். என் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு